ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ராதிகா வின்சர். இருஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசாங்கம் இலங்கையை தமது நெருக்கமான நட்பு நாடாக கருதி செயற்பட வேண்டும் என்று இந்திய பத்திரிகைகள் வலியுறுத்தல். பெபிலியான ஆடை வர்த்தக கலைஞர் சாலை மீதான தாக்குதல் சம்பவ வழக்கிற்கு சுமூக தீர்வு. தெற்காசிய வலயத்தில் ஆக கூடுதலான மின் விநியோகம் உள்ள நாடு இலங்கையாகும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் குருநகர தொடர்நாடு வீட்டு புனரமைப்பு திட்டம் ஆரம்பம். தமது அணுசக்தி கட்டமைப்பின் வசதிகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக வடகொரியா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டு மாநிலத்தில் அதிகார மோகம் கொண்ட அரசியல்வாத கைபொம்மைகளின் குறுகிய அரசியல் தேவையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இந்திய அரசாங்கம் இலங்கையை தமது நெருக்கமான நட்பு நாடாக கருதி செயற்பட வேண்டும் என்று இந்திய பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்காக இந்தியா இலங்கையை வெற்றி கொள்ளும் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அப்பத்திரிகைகள் வலியுறுத்தியுள்ளன. இந்திய படைவீரர்கள் 1500 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 5000 பேருக்கு காயத்தை ஏற்படுத்திய எல்டிடி பயங்கரவாதிகளுக்காக முன்னிற்கும் உரிமை இந்தியாவில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இல்லை என்று த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இறுதி துப்பாக்கி வெட்டு வரையில் போரிட்டு தற்கொலை குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதை முற்றாக ஒழிப்பதன் மூலமே அவர்களை தோற்கடிக்க முடியும். பொதுமக்கள் மத்தியிலிருந்து தாக்குதலை மேற்கொள்ளும் பயங்கரவாதி ஒருவரை கொலை செய்வது சுலபமான நடவடிக்கை அல்ல. எல்டிடி பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பாக இலங்கை படையினரை குறை கூறுவது நியாயமானதல்ல என்று இந்திய மனிதவள மற்றும் சுற்றாடல்துறை கேந்திரத்தின் தலைவர் எம்.என். புச் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய ரீதியில் இனம் மற்றும் மதம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ள இலங்கை இந்தியாவுடன் ஒன்றுபட்டுள்ளது. இலங்கையை தமது நெருக்கமான நண்பராக வைத்துக் கொள்வது இந்தியாவின் பொறுப்பாகும். இலங்கையின் தேயிலை, மாணிக்கம் மற்றும் ஏனைய தயாரிப்புகளுக்கான இந்தியா தமது வர்த்தக சந்தையை திறக்க வேண்டும். இலங்கையின் வர்த்தகத்திற்காக இந்திய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். இலங்கையின் நடுத்தர தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கும் 500 மீன்பிடி வள்ளங்களை வழங்குவதற்கும் இந்தியா முன்வர வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளின் அதிகார தேவைக்கு அமைய இந்தியா இலங்கை தொடர்பாக தமது வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்கக்கூடாது என்றும் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் விரைவில் நடைபெற இருக்கும் தேர்தலில் அரசியல் லாபத்தை அடைவதற்காக இலங்கையில் தமிழ் மக்கள் பிரச்சினையை தோற்றுவிப்பதற்காக முன்னணி பிசினஸ் லைன் பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் எம். கருணாநிதி, மாநில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இந்த போட்டியில் ஈடுபட்டுள்ளனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இறுதி நடவடிக்கையின் போது ராணுவ குற்றங்கள் இடம்பெற்றதாக திராவிட முன்னேற்றக் கழகம் இலங்கை மீது குற்றம் சாட்டியுள்ளது. அந்த காலப்பகுதியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டமைப்பில் பங்குதாரராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கத்திலிருந்து விலகாமை ஏன் என்று அந்த பத்திரிகை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டு மாநிலத்தில் அரசியல்வாதிகளின் ஆர்ப்பாட்டம் காரணமாக தென்னிந்தியாவில் பொதுமக்களின் நாளாந்த வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் மின்சார விநியோகம் அபிவிருத்தி கண்ட நாடுகளில் இடம்பெறும் மின்விநியோகத்திற்கு அமைவாக உள்ளது. தெற்காசிய வலயத்தில் ஆக கூடுதலான மின் விநியோகம் உள்ள நாடு இலங்கை ஆகும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களின் எண்ணிக்கை 139 ஆகும். இவற்றில் 107 நீரிலான மின் உற்பத்தி நிலையங்களாகும். நாட்டின் மின்சார தேவையில் 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட சதவீதமான மின்சார தேவை அனல் மின் நிலையத்தின் மூலம் பெறப்படுகிறது. நீர் மின் உற்பத்தி நிலையம் மூலமான பங்களிப்பு 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட சதவீதமாகும். 2006ஆம் ஆண்டளவில் நாட்டில் உள்ள வீடுகளில் 76.7% மின் விநியோகம் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இத்தொகை 94% அதிகரித்துள்ளது. இது உலகில் அபிவிருத்தி நாடுகளில் இடம்பெறும் மின் விநியோக சதவீதத்திற்கு சமமானது. 2014ஆம் ஆண்டளவில் 100% அளவில் தேவையான மின் விநியோகத்தை வழங்குவதே அமைச்சின் நோக்கமாகும். அரசியல் காரணமாக கைவிடப்பட்டிருந்த மேல் கொத்துமலை நீர் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தையும் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. நுரைச்சோலையில் முதலாவது கட்டத்தின் கீழ் 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார வலைப்பின்னலுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டத்தின் கீழ் 600 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய வலைப்பின்னலுடன் இணைக்கப்பட உள்ளது. அரசாங்கம் பொதுமக்களுக்கு பாரிய மின்சார நிவாரணத்தை வழங்கியுள்ளது. முதல் 90 அலகுகள் வரையில் பயன்படுத்தப்படும் 37 லட்சம் பாவனையாளர்களுக்கு வருடாந்தம் 2650
150 கோடி ரூபாவுக்கான நிவாரணம் வழங்கப்படுகிறது. கைத்தொழிற்சாலைகள், வர்த்தகத்துறை ஆகியவற்றுக்காக வருடாந்தம் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 2598 கோடி ரூபாவாகும். காற்று முதலானவற்றில் மூலமான மின்சார விநியோகத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் ஒரே ஒரு நாடு இலங்கையாகும். இந்தியாவில் கிராம பிரதேசங்களில் 44% மின் விநியோகம் உண்டு. புதுடில்லி மற்றும் ஏனைய மாநிலங்களில் 12 மணித்தியாலங்களுக்கு மின் துண்டிப்பு இடம்பெற்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. பாகிஸ்தானில் 2008ஆம் ஆண்டிலிருந்து மின் துண்டிப்பு இடம்பெற்று வருகிறது. சில பிரதேசங்களில் நாளொன்றுக்கு 20 மணித்தியால மின் விநியோக தடை உண்டு. பாகிஸ்தானில் சமீபத்திய குளிர்கால பகுதியில் நாளந்தம் 12 மணித்தியால மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பங்களாதேஷில் உள்ள மக்களில் 41% மின் விநியோகம் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் இத்தொகை 66.3% ஆகும். நேபாள மக்களில் 43% பாகிஸ்தானில் 66.2% மின்சார விநியோகம் கிடைக்கின்றது. இலங்கையை பிராந்திய எரிசக்தி கேந்திர நிலையமாக தரம் உயர்த்துவதே மின்சக்தி அமைச்சின் நோக்கமாகும். இதனை நிறைவேற்ற எரிபொருள் மற்றும் அனல் மின்சக்தி திட்டங்களிலிருந்து விடுபட்டு நிலைபெறான எரிசக்தி தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் மற்றும் நிலக்கரிக்காக செலவிடப்படும் வெளிநாட்டு நாணயத்தை சேமித்து அதன் நன்மையை பொதுமக்களுக்கு வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். பபிலியானவில் உள்ள ஆடை வர்த்தக களஞ்சிய சாலையை தாக்கி சேதம் விளைவித்த சம்பவம் தொடர்பான வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அனைவரையும் கடுமையாக எச்சரிக்கை செய்த நுகேகுட நீதவானும் மேலதிக மாவட்ட நீதிபதியுமான அஜித் எம் மாசிங்க சந்தேக நபர்களை விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பித்தார். கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் 17 சந்தேக நபர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். முறைப்பாட்டு தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டது. மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்கவின் பணிப்பின் பேரில் விசாரணைகள் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் குருநகர தொடர்மாடி வீட்டு புனரமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயற்பாட்டின் காரணமாக 1987ஆம் ஆண்டில் இது சேதமாக்கப்பட்டது. 10 லட்சம் ஜனசேன வீடமைப்பு திட்டத்தில் நகம புரவர எனும் வேலை திட்டத்தில் இதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வருட காலப்பகுதியில் புனரமைப்பு நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும். குருநகர வீடமைப்பு திட்டம் 1985ஆம் ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டது. இது 5 மாடிகளை கொண்டது. இங்கு 160 வீடுகள் உண்டு. இனங்களுக்கு இடையில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள சமாதானத்தை சீர்குலைப்பதற்கு வெளிநாட்டு சக்திகள் மேற்கொள்ளும் முயற்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். ඔබේ දරුවගේ බෙල්ලේ රත්තරන් මාලයක් පළදින අනාගතයක් හදන්න නෙවෙයි. මේ ගොඩනැගෙන සමගිය එකමුතුව මරන්න හදනවා නම් කවුරු හරි ඒ සියලු බලවේග පරාජයට පත් කිරීමේ යුතුයකම හා වගකීම තමුන්වහන්සේලා හැමෝටම තියෙනවා. ඒ අපි කවුරුවත් වෙනුවෙන් නෙවෙයි. சிங்கள திமல முஸ்லிம் அநாகத அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி சந்திரஸ்ரீ ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேவைப்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் ஆராய்ந்து வருகின்றார். இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனைக்கு சென்ற முதலமைச்சர் அந்நகரின் முன்னேற்றங்கள் மற்றும் தேவைப்பாடுகள் குறித்து கல்முனை மாநகர சபை முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா ஷாஹிபுடன் கலந்துரையாடினார். கல்முனை மாநகர சபையில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை, மாநகர சபைக்கான நிரந்தர கட்டட தேவைப்பாடு அடங்கலாக பல விடயங்கள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. புத்தளம் முந்தல் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பட்டதார பயிலுநர்கள் பலருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக 10 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. முந்தல் பிரதேச செயலாளர் MBK வன்னியநாயக்கரே தலைமை நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் விக்டர் ஆண்டனி, புத்தளம் பிரதேச சபை தலைவர் திலக் பத்தின் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தொல்பொருள் தளங்களை பொதுமக்களின் பாதுகாப்பு பிரதேசங்களாக தரம் உயர்த்துவதற்கான விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய அரும்பொருள் காட்சியகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனர்த்தமிக்க இடங்களை அடையாளம் கண்டு அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி செனரத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
சம்பந்தப்பட்ட வேலைத்திட்டம் தொடர்பாக மாகாண தொல்பொருள் அலுவலகங்களுக்கு அறிவித்து அவர்களிடமும் தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்படும். சீகிரியாவில் உள்ள சிங்கத்தின் பாதத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக தற்பொழுது கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சீகிரியாவில் பழமை வாய்ந்தவற்றை மீண்டும் சீர் செய்து அவற்றை பொருத்துவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திசாநாயக்க தெரிவித்தார். அனுராதபுரம், பொலனறுவை போன்ற வரலாற்று தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சதகட ஓவியங்களை தொடுவதால் அவை அழிந்து போகும் ஆபத்தும் உண்டு. இந்த நிலைமையை தடுப்பதற்காக பாதுகாப்பு வேலி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏறாவூர் கூட்டுறவு வைத்தியசாலைக்காக 4 மாடி கட்டட தொகுதி ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இக்கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் பசீர் சேகுதாவுதீன் பங்கேற்புடன் நடைபெற்றது. தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் செலவிடப்படும். நிர்மாண பணிக்கான நிதியில் 50% கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சினூடாக வழங்குவதற்கு அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இணக்கம் தெரிவித்துள்ளார். ஏறாவூர் கூட்டுறவு சங்க தலைவர் MMA ஜக்கூர் தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MS சுபைர், ஏறாவூர் நகரசபை தவிசாளர் அலி ஜாகிர் மௌலானா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். செயல்பாடுகளில் அதிக நம்பிக்கை வைத்து ஆஸ்திரேலியன் ஃபண்ட் போன்றவை, யூரோப்பியன் யூனியன் ஃபண்ட் சங்கம் ஆலையடி வேம்பு கோணாவில் பிரதேசத்தில் மீனவர்களுக்கான நிர்வாக கட்டடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு அங்கமாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சின் மீனவர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக செலவிடப்பட்ட தொகை 21 லட்சம் ரூபாவாகும். கோணாவில் மீனவர் சங்க தலைவர் துரைராஜா தலைமையில் நடைபெற்ற கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரட்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் சமிந்தடி சொய்சா, பணிப்பாளர் நாயகம் ஹெட்டி ஆராய்ச்சி, பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன் உட்பட பல முக்கிய அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவலக்கடை பஜார் ரஹ்மான் ஜும்மா பள்ளி வாசலின் சுற்றுமதலை அமைப்பதற்காக நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. வணக்கஸ்தலங்கள் அபிவிருத்தி செய்யும் அரசாங்க வேலை திட்டத்தின் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வு அண்மையில் பள்ளிவாசல் தலைவர் IL ஃபாரூக் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் PHPS உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். அல் மஸ்ஜிதுல் சாலிஹின் இஸ்லாமிய கலாபீடத்தில் பயிலும் மாணவர்களுக்கு அல் குர்ஆன் பிரதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பளிப்பு செய்யப்பட்டது. ஒலுவில் பிரதேசத்தில் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கிடையே தோணி ஓட்ட போட்டி ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒலுவில் வெளிச்சவீட்டு பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற அணிக்கு 3 கொண்ட இப்போட்டியில் 15 அணிகள் பங்கேற்றன. கடற்பரப்பில் அலைகளுக்கு அப்பால் சென்று வடக்கு தெற்காக 200 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் 3 ஸ்டார் அணி வெற்றி பெற்றது. அட்டாரிச்சேனை பிரதேச சபையின் உப தவிசாளர் AL நஃபீல் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி UL ஹாஜா முஹிரும் கலந்து கொண்டார். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது நிலவும் காலநிலை மற்றும் அமைதி சூழல் காரணமாக வாவி மீன்பிடி தொழிலில் முன்னேற்றம் காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் 11,750 குடும்பங்கள் வாவி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதாக மாவட்ட கடற்தொழில் திணைக்கள பிரதி படிப்பாளர் டொமினிக் ஜோர்ஜ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, வாகரை, களுவாஞ்சிக்குடி, ஆரையம்பதி, பிள்ளையாரடி, காத்தான்குடி, வலியரவு உட்பட பல பிரதேசங்களில் மக்கள் வாவி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். வாவி மீன்பிடி தொழில் அதிகரித்துள்ளதால் குளத்தி மீன்களின் விலையும் குறைந்துள்ளது. சர்வதேச ஒடிசம் தினம் வென்றாகும். மூளை வளர்ச்சி குறைபாட்டில் உள்ளவர்கள் மத்தியில் காணப்படும் ஒடிசம் நோய் சிறுவர்கள் மத்தியில் இருப்பதை காண்பதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
இம்மாதம் முழுவதும் இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் செயலமர்வுகள் நடத்தப்பட உள்ளன. கொத்மலை ஹெல்பொர தொழில் பயிற்சி நிலையம் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 6 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் இதற்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தா இந்த நிலையத்தை திறந்து வைத்தார். அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, நவீன் திசாநாயக் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நீண்டகாலமாக நிலவி வரும் இந்திய இலங்கை தொடர்புகளை சீர்குலைப்பதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நிகழ்வில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபானின் பிரதான செய்திகளுக்கு நிறுத்தப்படுகிறது. வணக்கம்.